வணக்கம். அன்புள்ளம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு எல்லோருக்குமே ஓய்வான நாள். பள்ளி, கல்லூரிகள், அலுவலகங்கள், அவங்கவுங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு ஓய்வு நாள். நிதானமாக இருந்து வயிறார சாப்பிட்டு ரிலாக்ஸ்டாக ஹெல்த்தை முதல்ல பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்து ஒரு என்ஜாய்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட், ஒரு சினிமா பார்க்குறது, ஒரு டிவி பார்க்குறது, எல்லாத்துலேயும் அவங்கள டைவர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸேஷன், ஹெல்த் ரிலாக்ஸேஷன் எல்லாம் பண்ணிக்கிற அந்த அருமையான ஒரு சண்டே. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு புதிய தகவல் சொல்கிறதுக்காக தான். இப்போ ஒரு 6 நாள் 7 நாள் ஆயாச்சு. அந்த மகாலயபக்ஷங்கிறது அந்த வயதானவர்கள், அந்த இறந்தவர்கள், நம்மளை விட்டு பிரிந்தவர்களுக்காக நினைவு கூறும் வகையில் அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த கர்மா வீட்டில் நிறையா வீட்டில் எல்லாருமே செய்து கொண்டிருப்பார்கள். இது முடிந்து நமக்கு நவராத்திரி நல்ல நாட்கள் அமாவாசையிலிருந்து துவங்குது. அதுவும் நமக்கு நன்மைகளையே ரொம்ப கொடுக்கக்கூடியது. முதல் 3 நாள் துர்க்கை, அடுத்த 3 நாள் லக்ஷ்மி தேவதை, கடைசி 3 நாள் சரஸ்வதி அம்மா. இந்த 3 பேரையும் நம்ம மிகவும் ரொம்ப ஸ்ரத்தையாக நம்ம ஆராதித்தோம்னா நமக்கு எவ்வளோ பலன் உண்டோ அந்த பலன் அந்த வருடம் பூரா நமக்கு அந்த 3 தேவதைகளும் தெய்வங்களும் நமக்கு அருள் செய்வாங்க. அந்த ஒரு நவராத்திரி நாளில் அவங்கவுங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா மக்களுமே இன்றைக்கி அந்த கொலு வைக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, செய்கிறாங்க, ஆசையாக செய்கிறாங்க. இந்த லக்ஷ்மி தேவியை வீட்டில் கொண்டு உட்கார வச்சு நம்மளோட சேர்ந்து நம்ம பூஜை செஞ்சு நம்ம அவங்களுக்கு அருள் செய்கிறப்ப நமக்கு அவங்களோட அருள் கிடைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷப்படுறோம். நம்ம வீடும் நிறைஞ்சிருக்கு. கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை பேர், வீட்டில் நிம்மதி, இந்த கல்யாணம் பண்ண குழந்தைங்க நல்லா சுபிட்சமாக இருக்கிறது எல்லாமே இதெல்லாம் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து நமக்கு என்ன பூஜைகள் நியதிகள் வச்சுருக்காங்களோ அதை நம்ம செய்ய நமக்கு உண்மையிலே கடவுள் நமக்கு நல்ல அருள் செய்வார். அதில் நம்ம இந்த நவராத்திரியில் அந்த குரு வைக்கிறதுல முதல் படி தெய்வங்களை வைப்போம். அடுத்தபடி முக்கியமான முனிவர்கள், சாதுக்கள் அவங்கள வைப்போம். அதுக்கடுத்தது பறவைகள், மிருகங்கள், அடுத்தது செடி கொடிகள் எல்லாமே உள்ளது. அதுக்கப்புறம் சில அந்த நடுவில் ஒரு இதில் செட்டியார் வச்சு அவரை சுற்றி அரிசி, பருப்பு, உப்பு, ஜீனி, வெல்லம் அந்த மாதிரி வச்சு ஒரு சின்ன கடை மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுருவாங்க. செட்டியார் பொம்மை, தலையாட்டி பொம்மை இருந்தால் வைப்பாங்க. இது எல்லாமே முக்கால்வாசி பேர் அந்த காலந்தொட்டு இந்த களிமண்ணில் செய்த பொம்மை தான் நிறைய பயன்படுத்துவாங்க. அது முதல்ல வெயிட்டாக இருக்கும். எடுத்து வைக்கிறப்போ அந்த படியில் நல்லா ஸ்ட்ராங்காக உட்காரும். அதே சமயம் அந்த களிமண் பொம்மைங்கிறது ஒரு ஐதீகம். களிமண் பொம்மை வைத்தா அது கொலுவுக்கு ஏற்றது. அதில் இந்த நடுவில் 2 மரப்பாச்சி பொம்மையும் வச்சுருவாங்க. கருவேல மரத்தில் செய்த அந்த கருங்காலி மரத்தில் செய்த அந்த மரப்பாச்சி பொம்மையும் வச்சுருவாங்க. அது ஒரு ஐதீகம். அந்த செட்டியார் வைக்கிறது ஒரு ஐதீகம். அந்த மரம், செடி கொடிகள் வைக்கிறது கீழே கடைசி தட்டில் தெப்பக்குளம் வச்சுருவாங்க. ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சோ இல்லை முந்தி வீட்டில எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் மாதிரி செங்கல் ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. உள்ளே நல்ல சிமெண்ட் பூசி அந்த தெப்பக்குளம் பண்ணுறதுக்கு உள்ளேயே பண்ணி அதை மேலாப்பில் ஒரு சின்ன ஸ்லாப் வச்சு மூடி வச்சுருப்பாங்க. மிச்ச நாட்களில் இந்த நவராத்திரி சமயம் அந்த ஸ்லாபை மாத்திரம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த தெப்பக்குளம் இருக்கும். அதில் படி வைக்கிறது, உள்ளே தண்ணி ஊற்றி சில அந்த தண்ணியில் மிதக்கிற சாமான்கள் போடுறது, அந்த மீன் அந்த மாதிரி சில பிளாஸ்டிக் பூக்கள் அதெல்லாம் போடுறது, இல்லை ஒரிஜினல் பூ கூட போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அது மாதிரி சுற்றி வர நம்ம புல் பூரம் வளர்க்க விடுறது. இதில் பாலிகை போடுவாங்க. அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம கப்புலையோ இல்லை ஒரு தட்டிலையோ மண் நிரப்பி கடுகு, வெந்தயம் அந்த மாதிரி என்னென்னலாம் டக்குன்னு முளை வருமோ, கடுகு வெந்தயம்லாம் சீக்கிரமாக முளை வந்துடும். 2 நாளில் தண்ணி தெளித்து விட்டாலே முளை வந்துடும். அது முளைப்பாரி சின்னதாக போடணும். அது நல்லா இந்த 10 நாளைக்கும் நல்லா இவ்வளோ பெருசு வளர்ந்துடும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பசுமை ரொம்ப நல்லது வீட்டுக்கு. ஸோ அந்த இதை அந்த தெப்பக்குளத்தை ஒட்டி இருக்கிற மாதிரி அந்த
பாலிகை வந்து ஓரமாக வச்சுருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து செய்யறதுனால வீட்டுக்கும் நம்மளுடைய நாட்டுக்கும் நம்மளுடைய சுற்றி இருக்கிற உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு நன்மையை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த நவராத்திரியை வந்து நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம். நவராத்திரி சிறப்பாக எல்லாருக்கும் அமையணும், நல்லபடியாக நீங்கள் செய்துக்கணும்னு அந்த 3 தேவதைகள் இந்த நவராத்திரிக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு 2 பொம்மையாவது புதிதாக வாங்கணும்னு நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க. அந்த காதி கிராஃப்டில் அங்கெல்லாம் வந்து நிறைய விதவிதமாக செட்டாக அழகாக பொம்மைகள் வந்து அந்த வேணான்னு யோசிக்கிறவங்க கூட ஆசையாக 2 பொம்மை வாங்குறதுக்கு அவ்வளோ அழகாக கைவினை பொருட்கள் அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்க. உண்மையிலேயே நமக்கு அது வந்து இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதங்கள். மதுரையில் வந்து விளாச்சேரியில் நல்லா பண்ணுவாங்க. அங்கே போனால் ரேட்டும் நல்லா கம்மியாக பண்ணி தருவாங்க. பேக்கிங் சூப்பராக இருக்கும். எந்த ஊர் எந்த கண்ட்ரி எங்கே வேணால் அவங்க அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த ஒரு நவராத்திரி ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக செய்து முடிக்கணும். 9 நாட்கள் நிறைய இடத்துல அந்த சுமங்கலிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு தாம்பூலமெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு சேலை துணிமணி, ரவிக்க துணி, அதே மாதிரி இந்த சுமங்கலி சாமான்கள் வச்சு அவங்களுக்கு வெத்தலைப்பா கொடுத்து அவங்கள நமஸ்காரம் பண்ணுறது நிறைய இடத்துல நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் நிறைய நடக்குது. அதில் வாய்ப்பு கிடைத்தா நம்ம கலந்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. சில பேர் பூஜை பண்ணுற இடத்துல நிற்பாங்க, சில பேர் அந்த பூஜையை வாங்கிக்கிற இடத்துல உட்கார சொல்லுவாங்க. ஸோ அது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். அதனால் நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்ததுன்னா அது கடவுள் நமக்கு அருள் செய்கிறாருன்னு நம்ம நினச்சிட்டு அதில் தலைவணங்கி நம்ம கலந்துக்கணும். நமக்கு அது ஒரு புண்ணியம், அது ஒரு பாக்கியம் நமக்கு. இந்த நவராத்திரி எல்லாருக்கும் நல்ல சிறப்பாக சந்தோஷமாக அமையணும். அதே மாதிரி பொம்மைகள் வந்து விதவிதமாக நீங்கள் வந்து செட்டாக வச்சு எக்ஸ்ட்ராவாக 5 படிக்கட்டு வச்சா கூட எக்ஸ்ட்ராவாக